அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நீங்க அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதில் விளம்பர எண் வந்து 709, அறிவிக்கை எண் வந்து 7. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்திற்கான 7வது நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஸோ இதில் நமக்கு நிறைய நம்மளுடைய தகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் அதனுடைய தகுதிகள் அப்படின்னா முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து இதோடைய இது வேக்கன்சிஸ் பாருங்களேன், எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 3935 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க டோட்டலாகவே. ஸோ இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் கம்மியாக இருக்குது வேக்கன்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் ஃப்ரெட்டப் ஆகிடாதீங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுக்கு தேவையானது ஒரு இடம் மாத்திரமே. அதனால் அந்த இடத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய முயற்சியை தீவிரமாக செய்யுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன ஏஜ் என்ன, ஏஜ் க்ரைட்டீரியா என்ன, எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிற வகுப்பினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர், சீர்மரபினர் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க இந்த சாராத தேர்வர்கள், பிற வகுப்பினர், ஓசி கேட்டகரிஸ் அந்த மாதிரி உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஏஜ் கேட்டகரி இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இது கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்களுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கல்வி தகுதி பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்தவரையிலும் இதுக்கு வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மேக்சிமம் குறைந்தபட்சம் இது வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தான். ஸோ அதனால் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு பொது கல்வி தேர்ச்சி பெற்றிருக்க வேணும் அப்படின்றத பார்க்குறோம். ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 84 பக்கங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் டீட்டெயில்டாக படித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து நீங்கள் ரொம்ப டிலேவாக அப்ளை பண்ணிடாதீங்க. முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். நான் லாஸ்ட் மொமெண்ட்டில் அப்ளை பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சர்வர் பிஸி ஆகிடுச்சுன்னா நமக்கு சிக்கலாகிடும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க துரிதமாக நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வந்து 24/5 அன்றைக்கி நைட்டு 11:59 வரையிலும் இருக்குது. நம்ம அதோடைய திருத்த சாளர காலம் அந்த இதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுற எடிட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. 29/5 31/5 வரை. எக்ஸாம் நடக்கிற நாள் என்னைக்கு அப்படின்னா 12/7 ஜூலை மாதம் 12ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா. குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது 9:30 to 12:30. அதனால் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி நாள் 24/5. அதனால் நீங்கள் கடைசி நாள் வரலும் வெயிட் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ண. ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். பாசிட்டிவோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை நான் இன்னும் ப்ரிப்பரேஷன் பண்ணலை இந்த குரூப் 4க்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அல்லது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஸோ ஜூலை டேட்டாக இருக்கிறபடினால உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ டைமிங்கை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முயற்சியை கைவிடாமல் நம்பிக்கையோடு கூட நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி கனியை நீங்கள் எட்டி பறிக்க முடியும். அதனால் நீங்கள் எதுக்கும் சோர்ந்து போயிடாதபடி தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் துரிதமாக உங்களுடைய முயற்சியை அதிக நேரம் நீங்கள் படிங்க. நிறைய ஆல்ரெடி படிச்சுட்டே இருக்கிறவங்க நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். சிலபஸ் முடிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓரளவு நான் மிடில் இருக்கிறேன், இன்னும் பாதி தான் போர்ஷன் முடிச்சிருக்கேன், இன்னும் பாதி இருக்குது அப்படின்னா போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் புதுசாக படிக்க இருக்கிறவங்க சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்க. எப்போவுமே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாகவே வெற்றி உங்கள் கையில் எட்டும் கனியாக அது கிடைக்கும். இதுவரை ஒரு வேளை நீங்கள் 8வது கனியாக நீங்கள் அதை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய நம்பிக்கையும் அதில் வைத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிச்சயமாகவே இந்த வருஷம் நீங்கள் குரூப் 4 நீங்கள் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதனால் முயற்சியை கைவிடாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.